ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் துருகமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கேடயமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அரணே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ எங்கள் மறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ உம்மை உயர்த்துகிறோம். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயரமும் உன்னதமானவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, சாவாமை உடையவரே, அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். உயர்த்துகிறோம்ப்பா. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, ஓ இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுங்கய்யா. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, கவல கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்று தாங்க ஆவியானவரே. கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்று தாங்க ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாங்க ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், ஆறும் ஆவியானவரே. ஓ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, எங்களை நடத்துகிற ஆவியானவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்க வழி நடத்துதல் உண்டாகட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம ஒரே ஒரு பாடலை பாடி அப்படியே ஆண்டவரை ஆராதித்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏமேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இணைந்து பாடலாம். பாடி அப்படியே தேவ நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்தலாம். நன்றி அப்பா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோம், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். தைரியமா பாடுங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற காலையில எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலை நோக்கி பார்க்கிறோம். நான் பார்க்கின்றேன், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய். அறிக்கை செய்யலாமா? கர்த்தர் என்னை காக்கின்றார்,
உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோ. ஓ வானமும் வையமும் படைத்தவரை உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஓ கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்ன காத்திடுவார். கர்த்தர் எல்லா தைரியமாய் அறிக்கை செய்யலாம், எங்களை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோம். படைத்தவரை நாங்கள் பார்க்கின்றோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோம். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார், என்னாலும் காத்திடுவார். உதவி வரும் கண்மலையோ, எங்களுக்கு உதவி செய்யும் கண்மலையே. வானமும் நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஓ கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய். தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கிடுவார். ஓ பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை எங்க வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை எங்க வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா. ஓ கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அணுதி. தைரியமாக சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. அவர் எனது ஆத்துமாவை அனுதின காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். கைகளை தட்டி அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். நம்மை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, போகிலும் வருகளும் இப்போதும் எப்போதும் காக்கிறவர். வேதம் சொல்லுகிறது போல ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்க கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருவதாக. ஓ சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்.
அவரை நம்புகிற நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். அவரை நம்புகிற நீங்கள் முறிந்து போவதில்லை. அவரை நம்புகிற நீங்கள் பலனடைவீர்கள். அவரை நம்புகிற நீங்கள் சுகமடைவீர்கள். அவரை நம்புகிற நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவரை நம்புகிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை. நன்றி. அப்படி ஆராதிக்கலாமா? நேரம் இல்லாததுனால நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே உம்மை நம்புவே. நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. ஆமாப்பா, உம்மை நம்புவே. நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே பாடுங்க. நீதானே எங்க துணையானி, கேரகமும் மானி, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, எங்களை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் வரையிலும். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்துகிட்டப்பா. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, போவதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். கடைசியா பாடி முடிச்சலாமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே அப்பா. இந்த காலையில ஜனங்க இதை நம்பிக்கையோட பாடுறாங்கப்பா. அவங்க சூழ்நிலையில ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா. அவங்க சூழ்நிலையில ஒரு மாற்றம் உண்டாகட்டப்பா. அவங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தீய வல்லமைகள் இல்வொருளாகட்டப்பா. அவங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்ருவின் அரண்கள் இல்வொருளாகட்டப்பா. ஓ ராமமாரே, உம்மை நம்புண்டா பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். ஓ அன்பை நம்புண்டா பாக்கியவா. நம்புவேன் ஆமா, உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். கைகளை
தட்டி அவன் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த காலை வேளையில உங்களை நோக்கி நாங்க பார்க்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், பலன் உண்டாகட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும், குறைகள் மாறட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் இல்பொருளாகட்டும், உடைய மக்களுக்கு விரோதமாய் வர்ற எல்லா தீய வல்லமைகள் இல்பொருளாகட்டும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அன்றே ஜெயம் கிடைக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஐயோ அப்பா, ஆராதிக்க நேரம் இல்லப்பா. அப்பா, எங்களை தொடர்ந்து நீங்க நடத்துங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். நம்ம அப்படியே வேகமா ஜெபிக்கலாம். ஜெபிக்க கேட்ட எல்லா விண்ணப்பங்களுக்காக யாரெல்லாம் நம்ம கிட்ட ஜெபிக்க கேட்டாங்களோ கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் அற்புதத்தை செய்யணும். குறிப்பாக சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம அப்படியே குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம துர்கா அவங்க பிள்ளை சிக்கா இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். பாஸ்டர் சொல்லும்போது ஜோஷ் இமானுவேல் அப்படின்னாரு. கர்த்தர் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை தேவன் கொடுத்து கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியா சீக்கிரத்தில் கர்த்தர் சாட்சியாய் அந்த பிள்ளையை கர்த்தர் நிறுத்தும்படியா நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு வார்த்தை சொல்றது போல ஊழியக்கார குடும்பம் கர்த்தர் அந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கணும். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அந்த பிள்ளையை பலப்படுத்தும்படியாய் ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் அந்த பிள்ளையை விளங்க செய்யும்படி கர்த்தருடைய பலன் பிள்ளையை ஆட்கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ, இருக்கிற எல்லா பலவீனத்திலும் தேவ பலன் பூர்ணமாய் விளங்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை பலத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவேளை வியாதியில பலவீனத்தில் இருக்கிறவங்க, கண்ணில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, ஒருவேளை சரீரத்தில் என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் கர்த்தர் ஒரு உன்னத பலத்தால் அவர்களை இடைக்கட்டி அற்புதத்தை விளங்க பண்ணணும். அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படி நம்ம வேகமாக சில ஜெப விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கலாம். பிரியா அவர்களுடைய திருமண தடைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். பிரதர் பார்த்திபன் அவங்க வீடு கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யணும். அவங்களுக்குரிய பண தேவைகள் சந்திக்கப்படணும். அதே போல ராகுல் அவங்க 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ண வேண்டும். அதே போல மோசஸ் நல்ல வேலை கிடைக்கணும். அதே போல பிரதர் ஆகாஷ் நன்றாக படிக்க வேண்டும். அதே போல நம்ம ஜோமனது போல ஜோஷ் இமானுவேல் கர்த்தர் நல்ல பிள்ளைக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கணும். அதே போல் விக்னேஷ் அவங்க 18ஆம் தேதி துவங்க இருக்கிற அந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். அதில் கர்த்தருடைய அளவில்லாத ஆசீர்வாதம் வெளிப்படணும். கர்த்தர் அவர்களை வர்த்திக்கப்படணும், அவர்களை பெருகப்படணும், கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தணும். இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது போல யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டாங்களோ குடும்ப சூழ்நிலையில் கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், அவங்க நல்லா படிக்கணும், குடும்பத்தில் காணப்படுகிற தரித்திரம் மாறணும், கடன் பிரச்சனை மாறணும் அப்படின்னு யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டாங்களோ கர்த்தர் அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் அற்புதத்தை விளங்க பண்ணும்படியா, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பங்களை கர்த்தர் கட்டும்படியாய், குடும்பத்து மேல கர்த்தர் ஆளுகை பாதுகாப்பு உண்டாகும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல நம்ம ஜெபிக்கலாம், சபைக்காக ஜெபிக்கலாம். சபையை ஆசீர்வதிக்கணும், சபையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். நடத்துகிற பாஸ்டர்மார்கள் மேலே, அவங்க குடும்பத்து மேலே கர்த்தருடைய ஆளுகை பாதுகாப்பு உண்டாகணும். கர்த்தர் இந்த நாட்கள் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தேவன் அவர்களுக்கு தரணும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தணும். சபைக்கு வர எல்லா குடும்பங்கள் மேலே கர்த்தருடைய ஆளுகை பாதுகாப்பு உண்டாகணும். எனவே கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படிக்கு அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம், சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல கவி அவங்க சுகப்பிரசவம் உண்டாகணும். அதே போல ராஜ் அதே போல வெள்ளி அவங்க ரட்சிக்கப்படணும். வள்ளியா சரி ஓகே, அவங்க ரட்சிக்கப்படணும். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும். எனவே இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அந்த ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. சுகப்பிரசவத்தை கட்டளிடுங்கப்பா. அன்றுரே அவங்க மேலேயும் அன்றுரே அந்த பிள்ளை மேலேயும் கர்த்தருடைய ஆளுகை பாதுகாப்பு உண்டாகட்டும்ப்பா. இந்த மக்களை ரட்சிங்க, உங்க அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க அன்றுரே. அப்பா அவங்களுக்கு ரட்சிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் எதிர் வல்லமைகள் முறியடிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும், எங்களை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமைக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஓட்டு மைக்கிள்னா தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலேயும் நம்மை இந்த காலை நேரத்தில் குளிர் ஒரு பொருட்டல்ல, நம்முடைய கால சூழ்நிலை ஒரு தடை அல்ல. இந்த நேரத்திலேயும் ஒரு சின்ன குடும்பமாக நம்ம எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் பண்ணுவோமா? நல்ல சத்தமா சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலேயும் இந்த புதிய கிருபை புதிய பலன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில்லை. ஆன்லைனில் பார்க்க போகிற உங்களையும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்க கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபை இரக்கம் தயவுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலேயும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமாம், அவர் எபினேசராகவே இருக்கிறார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த வருடத்திற்கு மாத்திரமல்ல, இனி வருகிற வருடத்திற்கு மாத்திரமல்ல, முடிவு பரியந்தம், அதாவது ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறவங்க நல்ல கரங்களை வைத்து சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். பண்டிகை நாட்களுக்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிற அதே நேரங்களிலே அவருடைய வருகைக்காகவும் நாம் ஆயத்தப்படுகிறதிலே மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். நம்முடைய பிரதான நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல மீண்டுமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் தேவன் கடந்த நாட்களில் ஒரு சில வார்த்தைகளோடு என்னோடு கூட இடைப்பட்டார். அந்த காரியங்களை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்து படிங்க பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ரோமருக்கு எழுதின புஸ்தகம், பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். புதிய ஏற்பாட்டிலே 216வது பக்கம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம ஒருவர் படிக்கலாம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அதாவது பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. இந்த கால நேரத்திலே இந்த குளிரையும் பொருட்படுத்தாம, இந்த சூழ்நிலையும் பொருட்படுத்தாம வந்திருக்கிற உங்களை பார்த்து, அதே நேரத்தில் வர முடியாமல் காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அம்மாமார்கள், ஐயாமார்கள், இவங்க எல்லாரையுமே பார்த்து தேவன் இந்த கால நேரத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், அவருடைய சொந்த செல்ல பிள்ளையாக அவருடைய மடியிலே இருந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தாரா பிதாவாகிய தேவன்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். அவர் பார்க்கல, இயேசுவை பார்க்கலையா? இயேசுவை பார்க்காம நம்ம எல்லாரையும் பார்த்தவர். அவர் என்ன செய்த ஒரு காரியம் பாருங்க, நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை என்ன செய்தாரா? நமக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஒப்பு கொடுத்தார். கொடுத்தவர். அதோடு மாத்திரமல்ல, அதை செஞ்சிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தார். அவரோடு சொல்லுங்க, இயேசுவோடு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோடு. பாருங்க, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? என்னுடைய செய்திக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிற. கடந்த நாட்களில் வேதத்தை படிக்கல,
ஆனால் தியானித்து கொண்டிருந்தேன் கர்த்தருடைய கிருபையினால. அப்படி தியானித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது, ஆண்டவரோடு நடந்து கொண்டிருக்கிற பொழுது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கிறவரும் கெடுக்கிறவரும், தலைப்பில் பார்த்தீங்கன்னா கொடுக்கிறவரும் கொடுக்கிறவனும் அப்படின்னு இருக்கும். ஒரு சின்ன ஒரு என்னுடைய தப்பு தான் அது, ஒரு துணைக்கால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். ஆனால் அதுலேயும் சில காரியங்கள் அடங்கி இருக்கிறத அது பார்க்கிற பொழுது எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். நான் செய்தியில் சொல்லுகிறேன் பாருங்க. செய்தியினுடைய தலைப்பு கொடுக்கிறவரும், ரூம் அதாவது மரியாதையா போட்டிருக்க, கொடுக்கிறவரும் அதோடு கெடுக்கிறவனும். மரியாதை இல்லாம ஒருத்தனை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவன், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திருத்துவத்தின் மூன்றாவது நபராயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த உலகத்தின் தேவன், இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன், பொய்யன், திருடன், இப்படி பல காரியங்கள், பிசாசுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்யறான்னா கெடுக்கிறவனாய் இருக்கிறான். நாம் தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை, அநேக மகிமை மகத்துவமான காரியங்களை தேவன் கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். ஆனால் சில நேரத்தில் அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே பெற்றுக்கொள்ளுகிற அந்த காரியத்தை நாம் அனுபவிக்க முடியாமல், சுதந்திரிக்க முடியாமல் ஒருவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்கிறவரும் கெடுக்கிறவனும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறேன். கெடுக்கிறவன் என்னதான் அவன் கெடுத்து போட்டாலும் அதற்கு மாறாக நான் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, மேன்மைகளை, மகத்துவங்களை உங்களுக்கு நான் கொடுக்க பிரியமா இருக்கிறேன். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை, அந்த அதே வசனத்தை நம்ம மனசுல பதிக்கிறபடியாக கொஞ்சம் எடுத்து படிங்க பார்க்கலாம். அதே வசனத்தை நல்லா கொஞ்சம் படிங்க. ஏன்னா எனக்கு இந்த வசனத்துல அப்படியே கொஞ்சம் மனசுல பதித்து கொண்டா அது நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். படிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் பாருங்க, நம் எல்லோருக்காகவும். யாருக்காக? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோருக்காக. இது ஏதோ தனிப்பட்ட ஒரு ஜாதி, மதம், வகுப்பு, பேதம், உயர்ந்த அப்படி இல்லை. நம் எல்லோருக்காகவும். சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க ஒரு தடவை. நம் எல்லோருக்காகவும். நைஸ், சூப்பர். பாருங்க, நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். எவரை ஒப்பு கொடுத்தவர்? இயேசுவை ஒப்பு கொடுத்தவர். நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் இயேசு. அல்லேலூயா. நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட, அல்லேலூயா, இந்த அவரோடு கூட என்று சொல்லுகிற பொழுது அந்த கூட அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. இயேசுவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? என்ன அர்த்தம்? இயேசுவோடு கூட மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும், மற்ற எல்லா மேன்மைகளையும், மற்ற எல்லா சிறப்பான காரியங்களையும் கொடுக்காதிருப்பது எப்படி? அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியா. இன்னும் ஒரு விசை கூட. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. அல்லேலூயா. அந்த எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே 5வது அதிகாரம் கிறிஸ்துவை நமக்காக சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்தாராம்.
அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. எப்படிப்பட்ட பலியா? சுகந்த பலி. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் அதிகமாக நினைவு கூற வேண்டியது என்ன தெரியுமா? இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தார் நம்முடைய பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. இயேசு கொடுக்கப்பட்டாருங்க. அந்த ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம நிறைய இந்த கேரல் சவுண்ட்ஸ்ல படிச்சோம். என்ன படிச்சோம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இப்போ பாலுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அவர் கேட்டா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவ பாலு? எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அவங்க அம்மாவை கேட்டா எனக்கு ஒரு பேரன் பேத்தி பிறந்திருக்குது. நீங்க என்ன சொல்லுவீங்க? என் குடும்பத்தில் ஒரு வாரிசு பிறந்திருக்குது. ஆனா இயேசு என்கிற ஒரு குழந்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற யார் இந்த பைபிளை படிச்சாலும் எனக்கு ஒரு இயேசு பிறந்தார்னு படிக்க கூடாது, முடியாது. எப்படி படிப்பாங்க? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அடுத்த போடப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படியே போட்டிருக்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. எப்படி? அவரை குமாரனாக கொடுக்கப்பட்டார். கிறிஸ்து ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து படிங்க பார்க்கலாம். முதலாவது, அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதோடு பாலகனாக பிறந்தவர் குமாரனாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. முதலாவது நீங்களும் நானும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, குமாரனாக. எடுத்து படிங்க சிஸ்டர், அந்த திருமதி ஒரு வசனத்தை படிக்க பார்க்கலாம். ஏசாயா 9:6வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், போதும், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்க, நம் எல்லோருக்காகவும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கல? என்னுடைய குமாரன் என்று பார்க்கலையா? ஆனா எப்படி பார்த்தாரு? ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு குமாரனாக பார்த்தார். அல்லேலூயா. எல்லா குழந்தைகளும் வாழ வேண்டும், நல்லா சிறந்திருக்கணும்னு நினைப்போம். ஆனா ஒரு குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டார். இந்த கிறிஸ்துமஸ் தினங்களிலே நாம நினைத்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. எதற்காக கொடுக்கப்பட்டார், எப்படி கொடுக்கப்பட்டார் என்கிற காரியத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்க, நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்த தேவன் அவரோடு கூட எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறவங்க ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு என்கிற அந்த ஒரு குமாரனை நாம நம்முடைய உள்ளத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இயேசு தனியா வரமாட்டாரு. அவருடைய சகல ஆசீர்வாதங்களோடு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பங்கெடுக்க வருகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு வருகிற பொழுது, ஆவியானவர் நம்மிடத்தில் குடிகொள்ளுகிற பொழுது தனியா வரமாட்டாரு. அவர் கூட இருக்கிற சகல ஆசீர்வாதங்களோடும் கூட நம்மோடு இருக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த இயேசு தேவை? ஐயோ, ரொம்ப மெதுவா சொல்றீங்க. அல்லேலூயா. எனக்கு இன்னும் அந்த இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இன்னும் நிறைய ஆசைப்படுறேன். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எனக்கு உனக்கு அப்படி இல்லை, இந்த அகில உலகத்துக்காகவோ ஒரு பாலகன் பிறந்தார். எப்படி கொடுக்கப்பட்டார்? குமாரனாக கொடுக்கப்பட்டார். இப்போ ஒரு குழந்தைய நான் எடுத்துமே கொடுத்துட்டேம்மா, இந்த குழந்தைய வச்சுக்கணும்னா நல்லா தான் இருக்கும், ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைய பேணி காப்பாற்றி வளர்க்கறதுக்குள்ள ஒரு பாடுபடுவோம் பாருங்க. ஆனால் ஒரு நல்ல வளர்ந்த ஒரு வாலிபனை கொடுக்கிற பொழுது அவன் நல்ல ஒரு படித்த நல்ல வேலைக்கு போகிறவனா இருந்தா வேலைக்கு போயிட்டு நமக்கு சம்பளத்தை வாங்கி தரவனா இருப்பான். இயேசு கூட அப்படித்தாங்க. 30 வயதுல அவர் ஊழியத்துக்கு வருகிறார். 33 வயதுல இந்த முழு உலகத்துக்காக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். சுகந்த வாசனையான காணிக்கையாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஏன்னா நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை காண்பிக்கும் பொருட்டாக. எடுத்து படிங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, நாம் பாவிகளா இருக்கையில்
கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, அந்த குமாரன் கொடுக்கப்பட்ட பொழுது எப்படி குமாரனாக நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். எதுக்கு அந்த குமாரன் ஒப்பு கொடுக்கப்பட்டார்? நம்மேல் வைத்த, யாரு? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாக அந்த குமாரன் கொடுக்கப்பட்டதை அவர் தெளிவுபடுத்துவதற்காக, நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்காக, அந்த அன்பை விளங்க பண்ணுவதற்காக குமாரன் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இப்ப நான் அதிகமா ஒருத்தரை நேசிக்கிறேன், அதிகமா ஒருத்தருக்காக நான் பிரயாசப்படுறேன்னா என்னிடத்திலே இருக்கிற ஏதாவது ஒன்றை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். பாருங்க, பிதாவாகிய தேவன் கடைசி நாட்களில் அந்த 12வது அதிகாரம் வரைக்கும், யோவான் முதல் 12 அதிகாரத்தில் உலகத்தோடு தொடர்பு கொண்டு ஊழியம் செய்தவர். அந்த 13, 14, 15 அந்த அதிகாரங்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தை தம்முடைய சீடர்களோடு அவர் செலவிடுகிறார். அங்க சொல்றாரு, தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற, அதாவது தான் உயிரை கொடுக்கிறதை பார்க்கலாம் மேலான அன்பு எதுவுமே இல்லையா. அல்லேலூயா. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிவா பிரதரை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னா அவருடைய காரியங்களை எல்லாம் தெரிந்து கொள்றேன், எல்லாம் புரிந்து கொள்றேன். ஒரு உச்ச கட்டத்தில் நான் என்னுடைய அன்பை, நான் பிரதர் சிவா பிரதர் என் உயிரை கொடுத்து நான் உங்களை நேசிக்கிறேன்னா சும்மா வார்த்தையில் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் உயிரை, ஆனால் நான் கொடுப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இயேசு சொல்றாரு, தம்முடைய ஜீவனையே கொடுத்து தம்முடைய அந்த ஒரு நண்பர் மற்றொரு நண்பரை, ஏன் உள்ள டிஸ்டர்பன்ஸு? ஃபேன் வேணா தனியாக போயிட்டு உட்காந்து போட்டுங்க. சரியா? சொல்றாரு, தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை பார்க்கிறோம் ஒரு மேலான அன்பு இல்லை. அப்போ குமாரன் நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டார்? தம்முடைய ஜீவனை, அதாவது சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து, நான் உங்க எல்லாரையும் நேசிக்கிறேன், பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் இவைகள் எல்லாவற்றிலே இருந்தோம் பிதா எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இவங்க எல்லாருக்காக நீங்க ரத்தம் சிந்தி சிலுவையில் அடித்து நொறுக்கப்பட்டு, அப்பதான் அந்த குமாரனுடைய ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல எல்லா மனிதரையும் சகல பாவத்தில் இருந்தோம் கழுவுகிறதோடு மாத்திரமல்ல அதை சுத்திகரிக்குதான், ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்குது. அப்படிப்பட்ட ரத்தத்தை நீங்க சிந்தணும்னு சொல்லிட்டு குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திற்கு பலி பொருளாக, காணிக்கையாக, சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது இருங்க, படிச்சவங்க, ஒரு நேரத்தில் வியாதியாயிருங்க, இல்ல ஒரு விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருங்க, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை அன்பு செய்கிறபடினால வேதம் சொல்லுகிறது, அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. மனிதர்களை நேசிக்கிறீங்க, கணவன்மாரை நேசிக்கிறீங்க, மனைவிமாரை நேசிக்கிறீங்க, பிள்ளைகளை உயிரை கொடுத்து நேசிக்கிறீங்க. ஒருவேளை அவர்கள் எல்லாரும் நம்முடைய அன்பை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் அந்த அன்பு நம்மளை ஒரு நாளில் வெட்கப்படுத்தும். ஆனா யார் ஒருவர் இயேசுவை நேசிக்கிறார்களோ அந்த அன்பு ஒரு நாளும் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே படுத்தாது. ஒருவேளை இப்போ பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்குது, கேட்கறது போது ரொம்ப அப்படியே பூஸ்டிங் பண்ற மாதிரி இருக்குது, ஆனா நான் வெக்கத்துக்கு மத்தியில இருக்கிறீங்களா? அது தற்காலிகம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், அநேக வெக்கப்பட்ட சூழ்நிலைகளை நான் சந்தித்தது உண்டு, நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த சூழ்நிலை, இந்த வெக்கம் என்ன அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவரும் என்னை நேசிக்கிறதுனால, நான் அவர் மேல வைத்திருக்கிற அன்பு அல்ல, அவர் என்ன நேசிக்கிறதுனால அந்த அன்பு ஒரு நாள் என்ன வெட்கப்படுத்த முடியாது. ஒருவேளை அவமானம் வருது, நிந்த வருது, இல்ல இல்ல, அந்த நிந்தனைகளையும் அந்த வெட்கத்தையும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் நம் எல்லோரையும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு, ஆசீர்வாதமான சூழ்நிலைக்கு மேன்மையாக வைக்கத்தான் போகிறார். இப்பொழுதும் வைத்துத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நான் சொல்றேன், அவர் தம்முடைய குமாரனையே கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் படிங்க பார்க்கலாம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில், எப்படியா இருந்தோம்? பாவிகளாய் இருக்கையில்
இல்லை, என் பைபிளில் பரிசுத்தவான்களா இருக்கிறகையில், நீதிமான்களா இருக்கையில், ஐஸ்வர்யவான்களா இல்லை. மீண்டும் படிக்க பார்க்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கிறிஸ்து எனக்காக எப்படியா மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவாகி தேவன் பார்த்தாரு, எத்தனையோ பேர் அனுப்பி சொல்லி என்னென்னவோ செஞ்சார், எவ்வளவோ முயற்சி எடுத்தார். ஆனா இந்த அன்பை மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக, சூர்யா இந்த ஃபேன் போட்டுவா, எவ்வளவோ முயற்சி எடுத்தார், சரியா ஒன்றும் வேலைக்கு ஆகல. கடைசியில் ஒரு காரியம் அமிச்சாரு. என்ன? என் குமாரனை சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி, நான் உங்களை இவ்வளவாய் அன்பு செய்கிற என்னுடைய குமாரன் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல. அதனால தான் 3:14 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவனுடைய ஒரு அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை நம்ம எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அதுதான் காரியத்தின் கடைத்தொகை. இந்த முழு வேதத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நல்லதுதான். ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும், நல்லதுதான். வெக்கப்படாம இருக்கணும், அவமானப்படாம இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், எல்லாம் நல்லதுதாங்க. ஆனா காரியத்தின் கடைத்தொகை என்ன தெரியுமா? அந்த மோட்ச பாக்கியத்தை, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரராய் ஆக வேண்டும் என்பதற்காக அவரை ஒரு வாசலாக அனுப்பி வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த இயேசு என்கிற அந்த வாசலுக்குள்ளே நுழைகிற பொழுது ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். அந்த பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த அனுபவத்தை பெற்று தொடர்ந்து அவரோடு கூட நடக்கிற பொழுது ஒரு நாளிலே கர்த்தர் அந்த நித்திய ஜீவனை நமக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒரு விதமான சூழ்நிலை. இந்த மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இதோ எல்லோருக்காகவும். எப்படிப்பட்ட நியூஸ் அது? மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி. யாருக்கு அறிவிக்கப்பட்டது? எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டுச்சு. எல்லாருக்குமே அந்த நியூஸ் எல்லாருக்கும் நல்ல அந்த வசனத்தை சொல்லி அது ஒரு மாதிரி அப்படியே புளிச்சு போனது மாதிரி ஆயிடுச்சோ எனக்கு தெரியல. ஆனா நான் படிக்கிற பொழுதெல்லாம் ஒரு புதுசா இருக்குது. இதோ எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாருக்குமே மிகுந்த சந்தோஷம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டி முதல் அரசன் வரை இருக்கிறவன், இல்லாதவன், நட்டையன், குட்டையை, சொட்டை, எல்லாருக்குமே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு தான் அது அறிவிக்கப்படுகிறது. யாரு சொல்லுங்களா சத்தமா? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அது எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேய்ப்பர்களுடைய சூழ்நிலையில, அந்த நாட்களிலே பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறவன் மிகுந்த கனத்துக்கு உண்டானவன், வேதபாரகன், மிகுந்த மரியாதைக்கு உரியவன், பரிசேயன், வேதபாரகன், ஆயக்காரர்கள், சதுசேயர்கள், இவங்கெல்லாம் ஒரு மதிப்புமிக்க ஒரு ஸ்தானத்தில் இருந்தார்கள். ஆனா இந்த மேய்ப்பர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்படாதவர்கள், சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில. இன்னும் சொல்ல போனா அவங்கள தேவாலயத்துக்குள்ள கூட விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆடு குட்டி போடுகிற பொழுது அந்த ரத்தம் மேல விழும், அந்த தண்ணீர் மேல விழும். இல்லைன்னா சில நேரங்களில் மேய்க்கிற பொழுது அந்த ஆடு செத்து போயிடும். அதை கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணி புதைப்பார்கள். இப்படி செத்தவைகளை தொட்டவன் தீட்டுப்பட்டவன். எப்படியா? இந்த தீட்டுப்பட்ட இந்த மேய்ப்பர் குலம், மந்தை மேய்க்கிறவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், அருவருக்கப்படத்தக்கவர்கள், சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள். இவர்களுக்கு தான் இந்த மிகுந்த சந்தோஷம் உள்ள செய்தி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் சரியான மரியாதை இல்லை, வேலை ஸ்தலத்தில் புரிஞ்சுக்க மாட்டாங்க, சர்ச்சில் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம கூட பிறந்தவங்களும் சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு சரியான தகுதி இல்லாமல் இருக்கும். இப்படி ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். மீட்பர் கொடுக்கப்பட்டார். கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா ஒரு காரியம், நேற்று ஒரு தினத்துல
என் ஃப்ரெண்டு கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் காஃபி டைமில். என்னப்பா நீ இது மாதிரி நினைக்கிறேன்னா, நான் என் காரியத்தை சொல்லும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். பாருப்பா, அந்த செய்தி கொடுக்கப்பட்ட உடனே மந்தையை விட்டுட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை காண புறப்பட்டாங்க. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயோ, செய்தி எனக்கு வந்துடுச்சு, அடையாளம் எனக்கு ஒரு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதுக்காக அந்த மந்தையிலே உட்கார்ந்துட்டு இல்ல, மந்தையை விட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை காண புறப்பட்டார்கள். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று உங்க நிலைமை, அவமானப்பட்ட நிலைமை, கெட்டு போன நிலைமை, சீரழிந்த நிலைமையில விட்டு நீங்க இன்றைக்கு நான் அந்த இயேசுவை பார்க்க வேண்டும், இந்த ஆசை தாங்க சக்கேயுக்குள்ள இருந்தது. இந்த ஆசை தான் சக்கேயுக்குள்ள இருந்தது. பாத்தீங்கன்னா சாஸ்திரிகளுக்கும் மேய்ப்பர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் செய்தி கொடுக்கப்பட்டது. ஆனா விண்மீனை கண்டவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். சகேயு நல்ல ஒரு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு அவரை வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனான். கிறிஸ்மஸ்னாவே சந்தோஷம் தான், கிறிஸ்மஸ்னாவே ஒரு பிரகாசம் தான், கிறிஸ்மஸ்னாவே ஒரு ஹாப்பினஸ், ஜாய்னஸ் தான். அந்த ஜாய்னஸோட, அந்த மகிழ்ச்சியோடு இயேசுவோடு கூட நம்முடைய வாழ்க்கையில டிராவல் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, நேரமில்லையே. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இயேசு கூட இருக்கிறான்ங்கிற ஒரு நினைப்ப, ஒரு தைரியம், ஒரு உற்சாகம், ஹல்லேலூயா, கிடைக்குதா இல்லையா? பாருங்க, தீட்டுப்பட்டவர்கள் தான், ஒதுக்கப்பட்டவர்கள் தான், ஆனா ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னது? முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பார்கள். எனக்கு ஒவ்வொரு கிறிஸ்மஸ் வந்தோடனே என்ன தெரியும், இந்த முன்னணை 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 அது மேலே ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்து. ஏன்னா கத்தோலிக்க சமுதாயத்திலிருந்து வந்ததுனால அந்த குடில் கிரிப்லாம் இது பண்ணும்போது இயேசு அந்த மாட்டு தொழுவத்தில் வைத்த மாதிரியே யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா? இயேசு முன்னாளில் கிடத்த இருந்தா யோவான் சொல்லுகிறார் இயேசு குறித்து, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மேய்ப்பனுக்கு தான் ஆட்டுக்குட்டியை எப்படி பராமரிக்கணும்னு தெரியும். இந்த ஆடு குட்டி போட்ட உடனே, இந்த ஆடு குட்டி போட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியாது. இந்த கண்ணு குட்டி போட்ட உடனே என்ன பண்ணும் சொல்லுங்களேன்? சூரி கரெக்டா சொல்றாப்ல, அப்படியே மேமன் கத்து துள்ளி குதிக்கும். என்ன தெரியுமா, சில ஆடுகளுக்கு அப்படி அதுக்கு தெரியாது. அப்படி துள்ளி குதிக்கிற பொழுது இந்த முட்டியில, கையில, காலில் அந்த குழம்புகளை அடிபட்டுடும். எந்த ஆட்டுக்குட்டிய பலியா கொடுக்கணும்? பழுதற்ற ஆட்டுக்குட்டிய பலியாக ஒப்பு கொடுக்கணும். முதல்ல ஒரு ஆடு குட்டி போடுது இல்ல, அந்த ஆட்டை இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான், அந்த பிரசவிக்கிற அந்த காலத்துல கண்டும் கருத்துமா இருப்பாங்க. அதனால தான் ராத்திரி நேரத்தில் கூட அவங்க வயல்வெளியை விட்டு போகாம மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வயல்வெளி என்று சொல்லப்படுகிற இந்த சபையில இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த விசுவாசத்தை, அந்த ரட்சிப்பை, அந்த அபிஷேகத்தை நீங்க காத்து கொண்டு இருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். காபிரியேல் தூதன் உங்களை சந்திப்பான். இதோ மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காத்து கொள்ளணும். ஆதாம் ஏவாள் தவறிட்டாங்க. எப்படி? தோட்டத்தில் கொண்டு வந்து அதை காக்கவும் பண்படுத்தவும் அவர்களை வைத்தார். மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் மிஸ் பண்ணிடக்கூடாதுக்காகத்தான் இந்த செய்தி உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் கேரல்ஸுக்கு போகிறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஊழியம் பண்ற ரொம்ப நல்லது. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த விசுவாசத்தை நான் காத்து கொள்ளுகிறேனா? எனக்கு கொடுத்த ஊழியத்தை காத்து கொள்ளுகிறேனா? எனக்கு கொடுத்த மந்தையை நான் காத்து கொள்ளுகிறேனா? இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடு எங்கேயும் துள்ளி குதிச்சு கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டு எங்கேயும் அடிபட்டுடக்கூடாதுக்காக அந்த சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்ட அந்த முன்னணை என்று சொல்லப்படுகிற சின்ன ஒரு குகை போன்ற ஒரு காரியத்தில் வைக்கோல் அந்த இதெல்லாம் போட்டு பத்திரப்படுத்தி வைப்பார்கள். என்ன ஒரு அடையாளம்! ஒரு குழந்தை முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். எப்படி ஆட்டுக்கு ஒரு அடி கூட படாம அதை ஒரு மிகுந்த பழுதற்ற பலியாக
பழைய ஏற்பாட்டில் அந்த குற்ற நிவாரண பலியாக, தகன பலியாக அந்த ஆட்டுக்குட்டியோ கன்றுக்குட்டியோ கொடுக்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு அடி பட்டுடக்கூடாது. முதலாவது பிறந்திருக்கணும், அடிபடாம பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணுன்றதுக்காக சொல்லப்பட்ட அந்த காரியத்தை தான் இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர் பழுதொன்றும் இல்லாத ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் யோசேப்பின் மடியிலேயும் தான் அன்னை மரியாளுடைய அரவணைப்பிலேயும் முன்னணையிலே கிடத்திருக்கிறதை இந்த மேய்ப்பர்கள் போய் பார்க்குறாங்க. அந்த குழந்தைய தொட்டு பார்க்குறாங்க. எங்கேயாவது ஏதாவது சின்ன ஒரு காயம் இருக்குதா, ஏதாவது அடிபட்டு இருக்குதா பார்க்குறாங்க. அதை பார்த்து இவர்தான் இஸ்ரவேலுக்கு மீட்பை கொடுக்கிற பழுதற்ற உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதை உணர்ந்தவுடனே அவங்களுக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். அவரை, அந்த குழந்தையை பார்த்த உடனே துதித்து கொண்டு வீட்டுக்கு வராங்க. அல்லேலூயா! என்ன, எனக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டி, யூதனா இருக்கிற நான், எனக்காக இந்த ரோம போர்ச்சேவர்கள், இந்த ரோம பேரரசின் கீழே அடிமைப்பட்டிருக்கிற, அடிக்கப்பட்டிருக்கிற, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிற எனக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது என்று ஒரு சந்தோஷம் வந்தது. இதே செய்தி தான் நான் உங்களை பார்த்து சொல்றேன். குடும்பத்தில், வேலையில், இல்லை சமுதாயத்தில், மற்ற எந்த சூழ்நிலையில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். 2023 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்துட்டாரு. என் இருதயத்தில், என் வீட்டில் அவர் பிறக்கணும். அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை, அவர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தை, அவர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை, அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை, அவர் எனக்கு கொடுத்த இரக்கத்தை, மன்னிப்பை நான் காத்து கொண்டு வயல்வெளியிலே தங்கி இருக்கிற பொழுது, சபையிலே தங்கி இருக்கிற பொழுது எனக்கும் அவர் கொடுத்த இந்த நற்செய்தி அர்த்தமுள்ளதாக மாறிவிடும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, முதலாவது குமாரனாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் ஒரு அன்பின் பலியாக, காணிக்கையாக, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக, இரட்சகராக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது வசனத்தை படிக்கலாமா? 10வது அதிகாரம் 10வது வசனத்தை. ஏன்னா தலைப்பை நான் இப்படி கொடுத்துட்டேன், கொடுக்கிறவரும் கெடுக்கிறவனும். கெடுக்கிறவன் என்னத்தை பண்றான்றத, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி. திருடன், அதாவது இந்த உலகத்தின் தேவன், பிரபஞ்சத்தின் தேவன் திருடன், பொய்யன், பொய்யுக்கு பிதா, இப்படி பல பெயர்கள் சூட்டப்பட்ட ஒரு வில்லன் நமக்கு இருக்கிறான். அல்லேலூயா! அந்த வில்லன் பண்ற காரியம் பாருங்க. இங்கே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பாருங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒருத்தவங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். நீங்க இன்வைட் பண்ண மாட்டீங்க, நீ அழையா விருந்தாலே அவன் வருவான். எதுக்கு? உன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை திருட, உன் மன சமாதானத்தை, உனக்கு இருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆறுதலை, ஏன் வியாதி, ஒரு ஆரோக்கியத்தை திருட வருவான். திருடிட்டு, ஆரோக்கியத்தை திருடிட்டு வியாதியை கொடுப்பான். ஆனா அதெல்லாம் அப்ப திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். சொல்லுங்க பார்க்கலாம், வேற ஒண்ணுத்துக்கும் வர மாட்டான். அவனுடைய ப்ராடக்ட் எல்லாமே எப்படி கெடுக்கணும், எப்படி அழிக்கணும், எப்படி கொல்லணும், மொத்தத்தில் ஒரு பேர் கொடுக்கணும், கெடுக்கிறவன். அல்லேலூயா! கெடுக்கிறவன் வராங்க. சில நேரத்தில் நம்முடைய அறியாமையிலே, தெரியாமலே, சரியா இயேசுவை நான் சரியா புரிஞ்சுக்கல, அப்பெல்லாம் சில காரியத்தில் கெடுத்துட்டு இருப்பான், அழிச்சிட்டு இருப்பான். ஏன்? திருடிக்கணும் போயிட்டு இருப்பான். ஆனா பைபிள் சொல்லுது நீதிமொழிகள்ல, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? தொடர்ந்து படிக்க பார்க்கலாம். பாருங்க, இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்க ஜீவன் உண்டாயிருக்கவும். அடுத்த வசனத்தை படிச்சிருங்க. நானே நல்ல மேய்ப்பன். இயேசுவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? மேய்ப்பன் இல்ல, நல்ல மேய்ப்பன். அடுத்து நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா! சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். இயேசு ஜீவனை கொடுத்தாரா? இயேசு விசுவாசி, அந்த ஜீவன் கொடுத்தாருன்ற விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா! நீங்க யாரா இருங்க, எந்த ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லை, அவர் என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக இங்கே அவர் ஜீவனை கொடுத்தார்.
இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அவர் ஜீவனை கொடுக்க வந்தவர். எப்படிப்பட்ட மேய்ப்பனா இருக்கிறார்? நல்ல மேய்ப்பன். அப்ப நீங்கள நானும் யாருங்க சொல்லுங்களேன்? யாருன்னா ஒருத்தர் நல்ல ஆடுன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்த. அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிற பொழுது நீங்களும் நானும் நல்ல ஆடுகளாத்தான் இருக்க வேண்டும். வேதம் குறித்து நம்மை குறித்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? இயேசு குறித்து சொல்லுகிற பொழுது இவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்ம குறித்து எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? நாம் அக்கிரமம் செய்கிறதிலே ஆடுகளை போல சுற்றி திரிந்தோமா? அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஆடு? அக்கிரமம் செய்கிற ஆடு. ஆனா ஒரு நாளிலே அக்கிரமம் செய்கிறதுல ஆடுகளை போலத்தான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தோம், சிதறி போயிட்டு இருந்தோம். இந்த நல்ல மேய்ப்பனா இயேசு என்ன தேடி வந்தா. தேடி வந்து இந்த நிறைய இதுல பாத்தீங்கன்னா இயேசு ஒரு கையில ஒரு ஆட்டி ஊட்டி வச்சிருப்பாரு, பார்த்திருக்கீங்களா? நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, மேய்க்கிற ஆடா இருக்கணுமா இல்ல அவர் கையில இருக்கிற ஆடா இருக்கணுமா? நல்லா உஷாரா இருக்கிறீங்க. சூரி மனைவி சொல்றாங்க மேய்க்கிற ஆடா இருக்கணுமா. அம்சா சிஸ்டர் என்ன சொல்றாங்க? கையில இருக்கிற ஆடா. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் உங்க கற்பனைக்கு நான் விட்டு கொடுக்குறேன். மேய்க்கிற ஆடு ஆரோக்கியமா இருக்குது. அவர் மேய்ச்சலில் அவர் எங்க மேய்க்கிறாரோ அங்க போய் புல்லு மேய்து, அங்க போயிது. கையில ஒரு தடியும் ஒரு கோல் இருக்குது. கொஞ்சம் அப்படி கீழ்ப்படியாம அப்படி போகும்போது அப்படி லைட்டா ஒரு தட்டு தட்டி அதை அழகா நடத்துறாரு. பட் அதனுடைய காரியங்கள் வித்தியாசம், நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். ஆனா அந்த கையில இருக்கிற ஆடு என்ன தெரியுமா பண்ணிச்சு? சொல்லு பேச்சு கேட்காம போய் வேற எங்கேயோ போய் மேய்ஞ்சிச்சான். ஏதோ கரடியோ ஆடோ இல்ல ஓனாயோ நரியோ கடிச்சிருச்சான். அது கத்த மேய்ப்பன் அந்த சத்தத்தை கேட்க ஓடி போய் தாவீதை போல அந்த எதிரி பெரிய மிருகத்தை அடிச்சு சண்டை போட்டு அதை நடக்க முடியாம இருந்ததுனால கூட கையில கூட்டி கொண்டு வந்து கையிலேயே வைத்து பராமரித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை கையில இருந்த ஆடா கூட கவலைப்படாதீங்க, கையில தானே இருக்கிறோம், இன்னும் செத்து போயிடலையே. அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், உங்களுக்காக நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட, அந்த ஜீவன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற உணர்ந்து, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கி நீரே. ஜீவன் தரும், ஜீவன் தருகிற கனி அவர் சிலுவையில் தொங்கி நீரே. கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடு உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத. அல்லேலூயா. திருவிருந்து நேரத்தில் பாட வேண்டிய பாட்டு இப்போ பாடுறீங்களேன்னு கேட்காதீங்க. கிறிஸ்மஸ்னுடைய ஒரு உண்மையான ஒரு பொருள் என்ன தெரியுமா? இயேசு எனக்காக கொடுக்கப்பட்டார். என்னை கெடுக்க ஒருவன் வந்தான், அவனை கெடுத்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஜீவனை கொடுக்க வந்தார், குமாரனாக வந்தார், அன்பை கொடுக்க வந்தார். அதனால தான் யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன். ஆமா, நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல நடைப்பணமா தான் இருக்கிறீங்க. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்கிறவங்க கோச்சிக்காதீங்க. உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல இயேசுவோடு நீங்க இல்லன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த நேரத்துல இயேசுவே எனக்கு நீங்க வேணும்னு கேட்டா உங்க உள்ளத்துக்கு வந்துருவாருங்க, உங்க குடும்பத்துக்கு வந்துருவாரு. செய்யு இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தான். அவனுக்குள்ள ஒரு வெற்றிடம் காணப்பட்டது. இந்த இயேசு எப்படிப்பட்டவரை என்று பார்க்க வகை தேடின அந்த நேரத்தில் அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான். ஆண்டவர் பல ஆயிரம் ஸ்டெப் எடுத்து அந்த ஒரு மனிதனை பார்க்க எரிக்கோவுக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசுவே என் இல்லத்துக்கு வாங்க, உள்ளத்துக்கு வாங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸா மாறி.
இந்த கிறிஸ்மஸ் மாத்திரம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாறிவிடும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த ஒரு காரியத்தை நேரமாகி கொண்டிருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். நமக்கு அப்புறமா நமக்கு அருளப்பட்ட, அதாவது அருளப்பட்ட அப்படின்னா என்ன? கொடுக்கப்பட்ட. பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை காண்பிக்கும்படி குமாரனை கொடுத்தார். குமாரனுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டது, அதனால் அன்பு கொடுக்கப்பட்டது, அன்பை விளங்க பண்ணினார். இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை முடித்து நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, ரோகங்களுக்காக அடிக்கப்பட்டு, குத்தப்பட்டு, அறையப்பட்டு, உதைக்கப்பட்டு, விழாவிலே குத்தப்பட்டு, காரி விழப்பட்டு, சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். உங்களுக்காக எனக்காக உயிரோடு எழுந்தார். பரலோகத்துக்கு போயிட்டு அப்படி ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, ஐ எம் ரிப்போர்ட்டிங் சார், நீ எனக்கு வச்ச திட்டத்தை, காரியத்தை, இந்த ஜனங்கள் எல்லாம் நேசிக்கிறீங்களே அந்த அன்பின் காரியத்தை இவங்களுக்கு நான் புரிய வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க ரிப்போர்ட் பண்ண அந்த மறுநொடி என்ன நடந்தது? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இயேசு அங்க போய் ரிப்போர்ட் பண்ண உடனே ஆவியான, எப்பா இயேசு இல்லாம என் ஜனங்க இருக்க மாட்டாங்க, அவருடைய பிரதிநிதியாக 3வது ஆளாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டார். அப்புறமா இயேசுவின் மூலம் ஜீவன் கொடுக்கப்பட்டது, ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது, ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது, விசுவாசம் துவக்கப்பட்டது. அவர் தம்முடைய ஊழியத்தை முடித்த பிற்பாடு இப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டார். தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை பார்க்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வந்திருக்கிற இத்தனை பேருக்காக நன்றி. சூழ்நிலை ஆராதிக்க தடை இல்லை என்பதை உணர்த்துகிறது. நீங்க அதை புரிந்து கொண்டீங்க. இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த மாட்டாது. எந்த நம்பிக்கை? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையும் இந்த அன்பும் என்னுடைய வாழ்க்கையில என்னை எல்லா அவன் நம்பிக்கைக்கும் வெட்கத்துக்கும் விலக்கி என்னை காத்துக்கொள்ள போதுமானதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க எனக்கு அன்பார்ந்தவர்களே. அன்றைக்கு மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எந்த சூழ்நிலை, எந்த அவநம்பிக்கையான சூழ்நிலையிலேயும் எனக்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க விரும்ப நேரம் ஆகிறது. மத்திய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். மத்திய 6வது அதிகாரம் 33வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம முதல்ல ஆரம்பிச்சுமே அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ரோமர் 8:32 நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது, கொடுக்காமல் இருப்பது எப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் அப்ப கூட கொடுக்கப்படும். என்னன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ரொம்ப ஒரு கன்சர்னா இருக்காரு. இந்த உலகத்தில் உனக்கு என்ன தேவை அது எனக்கு தெரியும்பா. உள்ளும் புறமும் உட்கார்தலையும் எழுந்திருத்தலையும் சகலத்தையும் அறிந்த தேவன் நம்முடைய தேவைகளை அறியாமல் இருப்பாரோ? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்துல உனக்கு என்ன தேவை? ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பொருள், சிறப்பு, பெயர், ப்ரமோஷன், சகல காரியங்களையும் அவர் கொடுக்க அறிந்திருக்கிறார். ஒருத்தர் சொல்றார், அவருடைய ஜீவனை கொடுக்க வந்தேன். திருடன் என்னத்தை திருடுனானோ, அழித்தானோ, கெடுத்தானோ, திருடுனானோ அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். என்ன சொல்றாரு? இயேசுனுடைய ஜீவன், அவருடைய ரட்சிப்பு நமக்குள்ள வருகிற பொழுது அவரிடத்திலே இருக்கிற எல்லாம். இப்ப இனிமே என்ன நான் எழுதி கொடுத்துறேன்,
திரு பாலு அவர்களுக்கு மைக்கேல் ஆகிய நான் எழுதி கொடுக்கிறது என்னவென்றால், நானும் என்னுடைய சகல காரியங்களும் உங்களையே சேரும் அப்படின்னு எழுதி கொடுத்து நான் அவருக்கு கீழே வந்துட்டேன்னா, எனக்கு இருக்கிற சொத்து, வீடு, பணம், பேலன்ஸ் எல்லாம், நல்லது கெட்டது எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். இதே தாங்க இயேசுவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவருடைய அந்த அன்பின் சுவிசேஷத்தை, மகிமையின் சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவரிடத்திலே இருக்கிற பொண்ணு, பொருள், ஐஸ்வர்யம், ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் எனக்கு சொந்தம். அப்போ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, ஏன் தெரியல இந்த சகியையும் ஒரு கெட்ட குமாரனும் எனக்கு அடிக்கடி என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. கெட்ட குமாரன் அந்த பன்றிகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, இன்னைக்கு ஒரு காரியம் ஏன் தெரியல 2 நாள் இதை சொல்லும்படி ஆவியானவர் ஏவி கொண்டு இருக்கிறார். அநேக கெட்ட குமாரர்கள் பன்றி உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து எழுந்து வந்து விட்டோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிசிக்கலா வெளிப்படையாக நாம் எழுந்து வந்து விட்டோம். இருதயத்திலே இன்னும் நான் எகிப்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இருதயத்திலே உள்ள அந்த கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, உள்ள அந்த உணர்விலே இன்னும் நான் பன்றிகளுக்கு மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என் சுபாவம் மாறல, என் பாவம் மாறல, என் பேச்சு மாறல அப்படின்னா இன்னும் நான் எகிப்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு, வெங்காயம் நல்லா இருக்குது, அதனால முகம் கானான பாக்குது, இருதயம் எகிப்த பாக்குது. முகம் என்ன, முகம் வந்து இந்த எக்ஸ்டர்னல் பாடி வந்து அப்பாவை பாக்குது, இருதயம் பன்னிக்கு நடுவுலயே உட்கார்ந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த கெட்ட குமாரன் எழுந்துட்டான், பாவத்தை உணர்ந்துட்டான், அப்பா விட்டு, அதாவது இங்க முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடுலாம் கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி இருக்குது. இப்ப சொல்றேன் பாருங்க, முதலாவது அப்பா வீட்டை தேடு. இவன் பசிக்குதுன்னு தான் இங்க வந்தான், அப்பா வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு என்ன கூட கிடைச்சது? மோந்திரம் கிடைச்சுதா? உயர்ந்த வஸ்திரம் கிடைச்சுதா? பாதரட்சைகள் கிடைச்சுதா? அப்போ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த இயேசுவை தேடுகிற பொழுது, இந்த இயேசுவை நாடி வருகிற பொழுது, இந்த கெட்ட குமாரனுக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்கும். அவன் ஏதோ சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்தா கூட போதும், கூலிக்காரனா என்னை வைத்துக் கொள்ளுங்கள் போதும் தான், அந்த நினைப்போடத்தான் வந்தான். ஆனா அவனுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாத ரட்சை. இதனுடைய காரியங்கள் அதிகம், நேரமாய் கொண்டிருக்கிறது. நீங்க ஆண்டவரை தேடுகிற பொழுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனாகிய, செல்ல குமாரனாகிய இயேசுவையே உங்களுக்கு கொடுத்தார் என்றால் மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, எபேசியர் 6வது அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத வசனத்தை நீங்க தெரியும், 6வது அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பாருங்க, எண்ணத்தை உண்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நாம் உண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நானே ஜீவ அப்பம். வசனம், சத்தியம், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரிடத்திலிருந்து. எண்ணத்தை உண்போம், நானே ஜீவ அப்பம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டது? மன்னா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இது என்ன, பைபிளையும் போடப்பட்டிருக்கிறது. மன்னா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க அதை சொல்லிட்டாரு. ஏன் நாளைக்கு காலையில போய் பாருப்பா, கொத்தமல்லி சைஸ்ல தேனிட்ட பணியாரம் போல அப்படியே அந்த பாளையத்தில் இருக்கும். வந்து பார்க்குறாங்க, மன்னா இது என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த மன்னா, ஆவிக்குரிய மன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை மாசத்துக்கு ஒரு தடவை சரிகிற பிரகாரமாக பிசிக்கலா அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் நம்ம குடிக்கிறோம். தினம் தினம் இந்த வேதம் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு மிகுந்த ஒரு உபகரணமாக இந்த புதிய கிருபை, புதிய பல நிகழ்ச்சி இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை எனக்கு சரியா படிக்க தெரியல அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை கேளுங்க. ஒவ்வொரு நாள் அநேக வாத்தியமார்கள் வந்து ஒரு மகுடி ஊதுற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள் ஊதுறாங்க, பாம்பாட்டி மாதிரி ஊதி கொண்டே இருக்கிறாங்க. செவிட்டு விரியனை போல காது பொத்தி கொண்டிருக்க கூடாது.
இதை கேட்டு இந்த ஜீவ அப்பத்தை உண்கிற பொழுது, அதோடு மாத்திரமல்ல, எண்ணத்தை குடிப்போம். வசனத்தை சொல்ல நேரம் இல்ல. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், அப்புறமா என்ன? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில உள்ளம் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும். அப்போ இந்த துன்மார்க்கமான மதுபானம் இங்க யாருக்கு தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? கோச்சிக்க கூடாது. ஆவியானவர், இந்த பவுல் பயங்கரமான ஆளுங்க. எதுக்கு இங்க ஒப்புமையா சொல்றா தெரியுமா? எப்படி ஒரு துன்மார்கன் சாராயத்தை குடித்து விட்டு மதிமயங்கி அப்படியே ஒன்னும் புரியாம பேனு தெருவுல விழுந்து கிடப்பானோ, அதை போல, அதே மாதிரின்னு சொல்லலைங்க, அதை போல நாம பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த அபிஷேகத்திலே அந்த ஜீவ பானத்தை குடித்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்கிற பொழுது, எண்ணத்தை உண்ணணும், ஜீவ அப்பமாகிய வசனத்தை, எண்ணத்தை குடிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த ஜீவ பானத்தை. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி இல்ல, இது நல்ல மார்க்கமாகிய ஜீவ மார்க்கத்துக்கு ஏதுவான பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரிலே நிறைந்து நிறைந்து வளமும் இடதுமாக பெருகுகிறவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் எண்ணத்தை உடுப்போம். எந்த Dress போடணும்ங்கிறதோட பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் எபேசியர் 6வது அதிகாரத்தில் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷம் என்னும் ஆயத்தமாகிய பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சிப்பு என்னும் ஹெல்மெட் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஒரு கையில, மறு கையில சத்தியத்தை பிடித்துக் கொண்டவர்களாய். வசனம் 18 எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற Dress, உடுத்திக் கொள்ள வேண்டியது. சத்தியம் ஒரு பக்கம், வசனம் ஒரு பக்கம், மார்புகள விசுவாசம், இப்படி ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட்டு, பாதத்துக்கு ஒரு பாதரட்சை. இந்த Dress போட்டுக்கிட்டு நீங்கள் நானும் சுற்றி வலம் வருகிற பொழுது எந்த இடத்திலேயும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கொடுக்கப்பட்ட அவர் கெடுக்க வந்தவனையும் எதிர்த்து போராடி ஒரு நல்ல, ஒரு ஆரோக்கியமான, சுகமுள்ள, செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், நேரம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் உங்களை நீங்க இயேசுவை ஒப்பு கொடுத்தீரே, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க நீங்க போதுமானவராக இருக்கிறீங்களே. அப்பா, இந்த வசனத்தை, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக, காணொலியிலே கேட்க போகிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த இயேசுவை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், ஒருவேளை அவமதிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நற்செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமாக பழைய ஏற்பாட்டிலே சிலுவையிலே தொங்கினீரே, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே எங்களுக்காக சிலுவையிலே தொங்கி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நீர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுடைய இருதயங்களிலே அன்பாக ஊற்றிக் கொண்டிருக்கிறீரே. அந்த அன்பு எங்களை வெட்கப்படுத்தாமல் கெடுக்கிற சாத்தானை எடுத்து போட்டு, அவனுடைய காரியங்களை எடுத்து போட்டு, நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்க வந்தீரே, அன்பை கொடுக்க வந்தீரே. அப்பா, இம்மோடு கூட இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நீர் எங்களுக்கு கொடுக்க வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா, இந்த உலகத்தின் தேவைகளையும் சந்திக்கிறவர், உன்னதத்தின் தேவைகளுக்காகவும் எங்களை அழகாக நடத்துவீராக. நீர் அப்படி செய்கிறீங்க. நன்றி. விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனமும் விதையும் வீணாய் போகாதபடிக்கு, பறவைகள் எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு, முட்கள் நெருக்கி போடாதபடிக்கு, அப்பா, அனைவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையின்படி எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் சமாதானத்தின் நாளாக, ஜெயத்தின் நாளாக, செழிப்பின் நாளாக, பிசாசை மேற்கொள்ளுகிற ஒரு நாளாக, நீர் எங்களோடு கூட வந்து எங்களை நடத்துகிற ஒரு நாளாக இருக்கட்டும். அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஆட்சியும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் எப்போதும் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.